ஹலோ மக்களே, உங்கள் அனிமைவரியான டாட்டல் வெயிட்டிங்கிற என்னோட சேனலுக்கு உங்களை வரைக்கிறேன். மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல். அதாவது உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்தெல்லாம் விரும்புகிறேன். அது மட்டும் கிடையாது, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாத்தையும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். சரிங்களா மக்களே? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டஞ்சன் டீச்சருங்க மாங்கோட சாப்டர் 134 to 135 இது உங்களுக்காக. சாப்டர் ஓப்பன் பண்ணால் முயல் வந்து இப்போ என்ன நினைக்குதுன்னா, இந்த ஆர்டர் வந்து 4th ஸ்டேஜுக்கே சொந்தமானது இதிலேருந்தே நல்லா தெரியுது. இந்த ஆர்டருக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கும் கனெக்டில் இருக்குன்னு. அதாவது இது ஸ்டேஜ் 4ஓட ஆர்டர்னா அது ஸ்டேஜ் 5ஓட தான் கனெக்டில் இருக்கும். அதனால தான் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4க்கு கூப்பிட்டு போகாமல் டேரெக்டாக ஸ்டேஜ் 5க்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு. அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறா, அப்படின்னா நான் எப்படி சிங்கு மற்றும் மற்றவங்களோட எப்படி நான் பேசுகிறது சந்திக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ வேணால் ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு முயல் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவும் சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோவும் கனெக்ட் பண்ணி சின்வு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏதாச்சும் பேச அப்படின்னு கேட்டிருப்பான். ஆனால் அங்கேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்துருக்காது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நினைக்கிறான், இப்போ ஓகே அவங்க ஏதாச்சும் பிஸியாக இருப்பாங்க போல இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது முயல் இருந்துக்கிட்டு, மாஸ்டர் நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒருவேளை ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்திருந்தா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். 4th ஸ்டேஜிலிருந்து வெர்க்ஷாப் கொலாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சரிவின் விளிம்பு. ஏன்னா அது எல்லாத்தையுமே ஏற்படுத்தினது பஃபுன் தான். அப்படின்னா நம்ம இப்போ எல்லோரும் கீழே போகணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்படின்னா நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு அங்கே பயங்கரமான குரல் கேட்குது. அப்போ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு, நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஸ்கையில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா, ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து நிற்கிறான். அது வேறு எதுவும் கிடையாது மக்களே. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கிரிஃபன் வந்து நிற்கிது. அது 1 2 கிடையாது, எக்கச்சக்கமாக வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு, இப்போது இங்கே மொத்தம் எத்தனை கிரிஃபன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்குறான். ஆனால் அந்த கிரிஃபன் இருந்துக்கிட்டு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. டேரெக்டாக வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துச்சு போல இருக்குது. அது தன்னுடைய வேகத்தை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இப்போ அதாவது ஐஸ் பாய் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட பமுத்து அந்த அட்டாக் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்து, அதை தடுத்துற அளவுக்கு உங்ககிட்ட தான் சக்தி இருக்குது, அதை நீ தான் மேஜிக் யூஸர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பான். அது ஒன்றும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் இருக்கிற வரைக்கும் உங்கள் மேலே யாராலையும் கவிக்க முடியாது. அடே பிஸ்லர்டு, அதாவது பிஸ்ஸர்னா ஒரு வகையான பள்ளியோட நேம் வச்சுக்கோங்களேன், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் மாஸ்டரே அட்டாக் பண்ண வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ் பாய் இருந்துக்கிட்டு தன்னோட ஐஸ் பாயை தான் எக்கச்சக்கமாக பயன்படுத்துகிறான். அது மட்டும் கிடையாது, அந்த கிரிஃபனையே தூக்கி அடிக்குது. அந்தளவுக்கு நம்ம ஐஸ் பாய்க்கு பவர் இருக்குது. ஐஸ் பாயின்னு நம்ம செல்லமாக நான் கூப்பிட்றதுன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? இதனால் பார்த்தீங்கன்னா அந்த கிரிஃபன் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக கோவப்பட்டுருச்சு. ஏன்னா இயற்கையாகவே கிரிஃபன் வந்துட்டு கொஞ்சம் மூர்க்கமான ஒரு அனிமல் தான். அதில் உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அது கிடையாது, இங்கே ஒரு இடத்த தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்த பார்த்தாலே தெரியுது அது ரொம்ப பயங்கரமாக இடி பின்னல் போகிற இடமா தான் இருக்குது. இது இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4, அதாவது இதை தான் 4th ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கு தான் இருக்காப்புல. அது மட்டும் கிடையாது, அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதாவது டவுன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. அது மாதிரி அதே ஸ்டேம் டயத்தில் தான் நம்ம ஹீரோவும் கால் பண்ணியிருப்பான். அதாவது கேட்டுப்பான் பார்த்தீங்களா, சிங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்னாச்சு, ஏன் ரிப்பேர் பண்ணுறேன்னு கேட்டுப்பான் பார்த்தீங்களா. அதே சேம் டயத்தில் தான் நம்ம ஹீரோவும் கால் பண்ணி கேட்டிருப்பான். அப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங் இருந்துட்டு, பார்த்தியா டேபிள் வந்து பேசிக்கிட்டு கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு டேபிளாக தான் பார்த்துருக்கோம். நம்ம சிங்கு இருந்துக்கிட்டு இப்படிக்கு டேபிள்கிட்ட பேசணும் தான் ஆசையாக இருக்குது. ஆனால் என்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த ஒரே ஒரு பீஸ் தான் செருக்கின்னு இருக்குது. இப்போ நான் ஹீரோ கிட்ட பேசணும்னா லைஃப் எனர்ஜி தேவைப்படும். சொல்லப்போனால் ட்ராகன் டிஸ்பிளினில் இருக்கிற எல்லாருக்குமே கனெக்டில் இருப்பாங்க. டெலிபதி மூலம் பேசணும்னா கூட சாட் ரூம் பயன்படுத்தி தான் இப்போ எல்லோரும் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பேச முடியும். ஆனால் அந்த சாட் ரூம்பை பயன்படுத்தினாலும் லைஃப் எனர்ஜி தேவைப்படும். அதனால தான் நம்ம சிங்கு இருந்துக்கிட்டு, சரி இப்படிக்கு நம்மக்கிட்ட இருக்கிற லைஃப் எனர்ஜியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பீஸை சாப்பிட்ருப்பா. அதே சேம் டயத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் வந்து நின்றுப்பா பாப்பில். பார்க்கவே உல்ஃப் மாதிரி இருந்திருக்கும். வேறு எதுவும் கிடையாது, ஸ்டேஜ் 3 கேம் அசிஸ்டன்ட் ரூகல். சரிங்களா மக்களே? அப்போ நம்ம சிங்கு இருந்துட்டு திரும்பி பார்த்துட்டு, ஓஹோ நீ தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கம் பார்க்கும்போது, இப்போ வந்து அந்த ரூகல் இருந்துக்கிட்டு, இந்த டஞ்சனை பார்த்தாலே தெரிகிறது கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு. அது மட்டும் கிடையாது, ஆல்ரெடியும் காணாம், என்ன ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு கிடக்கு. ரூகல் இருந்துக்கிட்டு, உன்னைய பார்த்தே ரொம்ப நாளாக ஆச்சு ஷென்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கோட பேரே சொல்லுது. அது மட்டும் கிடையாது, இவருடைய பேர் இவர் தான் ஸ்டேஜ் 3 கேம் அசிஸ்டன்ட் ரூகல், அது நல்லா நேரத்தில் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சிங்கு இருந்துக்கிட்டு, நீ தானே ஸ்டேஜ் 3 கேம் அசிஸ்டண்ட்டு, நீ இங்கே என்ன பண்ணிட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கு கேட்கும்போது, அதுக்கு அந்த ரூகல் இருந்துக்கிட்டு என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருமா, அது உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் பேச தான் வந்திருக்கேன், உன்னோட சண்டையிட்டு என்னையை நானே அவமானப்படுத்த விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு நம்ம சிங்கு இருந்துக்கிட்டு என்ன சொல்லுதுன்னா, என்ன சொன்னேன்,
இப்ப என்னைய என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா ஒரு கோவத்தோட பவர யூஸ் பண்ணியிருப்பா. அப்ப இருந்துகிட்டு நம்ம ரூகல் இருக்குல்ல, ரூகல்னே வேணாம் நம்ம பேசாம உல்ஃப்ன்னு வச்சுக்கலாம். அதான் நமக்கு பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும் சொன்னேவா. சரி அப்ப நம்ம உல்ஃப் வந்துகிட்டு என்ன சொல்லுதுன்னா, "இல்ல, இல்ல நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு கொஞ்சம் பொறுமை கூட கிடையாது. பி கேர்ஃபுல். இல்லைனா எப்ப வேணும்னாலும் செத்துடுவ." அப்படின்னு சொல்லும்போது, "உனக்குன்னா எவ்வளோ தைரியம் இருக்கு? இங்க வந்து நீ என்ன கொல்ல போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கு இருந்துகிட்டு பவர யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, அப்ப இருந்துகிட்டு உல்ஃப் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, "ஏம்மா ஏம்மா கொஞ்சம் பொறுமையா இரு. நான் ஒண்ணும் உன்னைய சொல்ல கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தானே சொல்லிக்கிட்டேன். அதாவது உன் கூட நான் ஃபைட் பண்ணேன்னா, கண்டிப்பா சொல்றேன். அது நான் தான் செத்து போவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வுல்ஃபே பயங்கரமா பம்மியிருக்கும். அப்ப நம்ம சிங்கு இருந்துகிட்டு, "இந்த பாஸ்டருக்கு என்னதான் ஆச்சு?" அப்படிங்கிற ஒரு மாதிரியா தான் பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம அந்த வுல்ஃப் இருந்துகிட்டு என்ன சொல்லுதுன்னா, "கொஞ்சம் ரொம்ப நேரம் அவசரப்படாத. நான் இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. உன் கூட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு தான் இருக்கேன். உன் கூட என்னால ஃபைட்லாம் பண்ண முடியாது. ஆயிட்டத்தில்ல. என்னைய நோக்கி நீயும் வந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு வுல்ஃப்னு சொல்லியிருக்கும். அதே அந்த சைடு பார்த்தீங்கன்னா, அந்த கிரிஃபன் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பயங்கரமா கத்தியிருக்கும். ஏன்னா போன டைமே நம்ம ஹீரோ வந்து வெறுப்பேத்திருப்பான் அதனால. அது என்ன பயங்கரமா அட்டாக் பண்ண வரும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, தன்னுடைய வெப்பன்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அத வச்சு அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அது ட்ராப் யூஸ் பண்ணியிருப்பான். அதுலேருந்து ஈஸியாவே தப்பிச்சிருச்சு. அது மட்டும் கிடையாது, கிரிஃபன் இந்த ஏர்ல வந்து ரொம்ப பயங்கரமானது. அது ஈஸியா தப்பிச்சு அந்த ட்ராப்பே ஈஸியா உடைச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு, இது என்ன இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா இருக்கு, அதுலயும் ஏர்லயும் இந்த அளவுக்கு ஏன் ஃபாஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து முயல்கிட்ட சத்தம் போடும்போது, அது உனக்கு தெரியவே தெரியாதா? கிரிஃபன் பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயல் சொல்லியிருக்கோம். அப்ப நம்ம பம்மத்து இருந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, பம்மத்துனா நம்ம ஐஸ் பைன்னு வச்சுக்கலாம். ஐஸ் பை இருந்துக்கிட்டு, "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அத நான் கொஞ்சம் ஸ்லோ பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பவர் யூஸ் பண்ணி, அது இருக்கிற எல்லா கிரிஃபனையும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஸ்லோ பண்ணி விட்டுருக்கான். அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு, "அப்படி தான்டா ஐஸ் பாய் இதே மாரி பண்ணிட்டுரு" அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, "நீ இருக்கிற வரைக்கும் நான் கவலைப்பட தேவையில்ல" அப்படின்னு சொல்லும்போது, "அவன் வேற யாரு? என்னோட ஜூனியர் ஆச்சே" அப்படின்னு சொல்லிட்டு முயலும் சொல்லியிருக்கும். அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, "கண்டிப்பா இதே மாரி ரொம்ப நேரத்துக்கு நீடிச்சு இருக்க முடியாது. ஏன்னா கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் ஒண்ணு மாறும். இப்ப என்கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு யோசிச்சாகணுமே இந்த கிரிஃபன கொல்றதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கிடப்பான். அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோடைய இன்வென்டரி இருக்கு பார்த்தீங்களா, அதில பார்ப்பான். அத பார்த்தாலே தெரியுது விட்ஸ்மன் தான் இருக்கு. விட்ஸ்மன் ஒண்ணும் கிடையாது. ஈரமான களிமண் தான். சரிங்களா மக்களே? அதுதான் எதெல்லாச்சும் அடிச்சா ஒட்டிக்குமே. அத எடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்றான், அதே மாரி ஒரு வாள உருவாக்கிட்டான். அது மட்டும் கிடையாது, "அடே ஐஸ் பாய் இங்க டக்குனு ஓடி வந்துடுறா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கமெண்ட் குடுக்க, அத கேட்டோனே நம்ம ஐஸ் பாய் இருந்துட்டு, "அடே வர்றாப்புல வர்றாப்புறன்னு" சொல்லி மிக வேகமா ஓடியிருப்பான். அது மட்டும் கிடையாது, மின்னல் வேகத்துல ஓடியிருப்பான். இதெல்லாம் பார்த்தா ஓடுறத மட்டும் இவன் இப்படி ஃபாஸ்ட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முயலும் பார்க்குது. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ரெடியா இருக்கு. இந்த வாள உருவாக்கியாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கிரிஃபன் இருந்துட்டு ஒரு அடி அடி தான் அடிக்கும். அதையே விட்ஸ்மன் தான். அப்படி இருக்கும்போது அத அடிச்சா என்ன ஆகும்? சுத்தி முழுக்க நல்லா ஒட்டிக்கும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா, கிரிஃபன் முழுக்க ஒரே சிமெண்டா போச்சு. இத பார்த்து நம்ம ஹீரோ, கரெக்ட்டா நான் நெனச்ச மாரியே நடந்துருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, சேடாவ வர வச்சிருப்பான். சொல்லவே தேவை கிடையாது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ட்ரெய்னிங் குடுத்துருப்பான். எப்படியெல்லாம் அம்பு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சேடக்கு நல்லாவே ட்ரெய்னிங் குடுத்துருப்பான். அதே மாரி செய்யுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆர்டர் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சேட அம்புகள் விட்டுருக்கும் பாருங்க. அது டைரக்ட்டா போய் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிஃபன் மேலயே அட்டாக் பண்ணிட்டுருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா, அதுக்கு பயங்கரமா வலிச்சிருக்கும். இது இப்ப முயல் இருந்துகிட்டு என்ன சொல்லுதுன்னா, சரி, இப்ப நம்மகிட்ட எவ்வளோ அந்த ஸ்டோன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மஞ்ச கலரு. அது என்ன கேக்குதுன்னா, ஸ்டோலர் ஸ்டோனு. அது எல்லாத்தையும் எனக்கு வேணும். கொஞ்சம் குடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து முயல் கேட்குது. சரி எதுக்கு கேட்குறன்னு தெரியல. இந்த எல்லாத்தையுமே நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயல்கிட்ட இருக்கிற எல்லாம் ஸ்டோர் பண்ணி குடுத்துருப்பான். நம்ம முயல் வந்துட்டு அது என்ன பண்ணுதுன்னா, சொல்லப்போனா கிரிஃபன் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஷைனிங்கான விஷயம்னா ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அந்த களிமண் ஒட்டுச்சு பார்த்தீங்களா ஒரு கிரிஃபனு, அது மேல எல்லாத்தையும் தூக்கி வீட்டுச்சிருச்சு. அதுவே நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த இருக்க எல்லா மஞ்ச கலர் பாலும் பார்த்தீங்கன்னா, அது களிமண்ணுங்கிறனாலேயே டக்கு டக்குன்னு இருக்கிற எல்லாமே போய் ஒட்டுக்குச்சு. இது என்ன பார்த்த கிரிஃபன் வந்துட்டு, "என்னது எல்லாம் ஒட்டுக்குச்சு கீழ விழுக மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா பார்த்துருக்கோம். வேற எதுவும் கிடையாது மக்களே. இப்ப நம்ம எறும்புக்கு சர்க்கரை யாராச்சும் மேல இருந்தா தேடி போய் கடிக்கும் தெரியுங்களா? அதே மெத்தட் தான் இங்க முயலும் யூஸ் பண்ணியிருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, சுத்தி எக்கச்சக்கமான கிரிஃபன் வந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, வெறியோட பார்த்துருக்கோம். "மவனே நீ மாட்டுனடே" அப்படிங்கிற மாரி தான் பார்த்துருக்கோம். அந்த இருக்க கிஃப்டனுக்கா பயங்கரமா சண்டை நடந்திருக்கும். இத என்ன பார்த்த, "வாப்பா நீ வேற லெவல்ப்பா. உன்னோட அறிவே வேற லெவல் தான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் முயல பாராட்டியிருப்பான். "நான் வேற யாரு கேம் அசிஸ்டன்ட் ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல பெருமை படுத்தியிருக்கான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து, "ரொம்ப நேரத்துக்கு இப்படியே சமாளிக்க முடியாது. நான் வேற ஏதாச்சும் ஒண்ணு தான் யோசிச்சாகணும். கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்குமே யோசின்னு சொல்லிட்டு கடைசி நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்றான்னா, சரி இத தவிர நமக்கு வேற வழி கிடையாது. சரி இப்ப எல்லாருமே ரெடி ஆகுங்க. நம்ம இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறோம். அது மட்டும் கிடையாது. இப்போதைக்கு நம்ம கீழ போறது கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ட்டா அந்த இருக்க சரினுக்குள்ள தான் போறோம். மேல இருக்க அதுக்குள்ளன்னு சொல்லும்போது, முயல் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்குது. "நீ என்ன சொன்ன? இப்ப நம்ம எல்லாரும் ரீட்ரீட் பண்ணிட்டு கீழ போலான்னு தானே முடிவு எடுத்திருந்தோம். திடீர்னு என்ன மேல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ற" அப்படின்னு சொல்லிட்டு முயல் கேட்கும்போது, அப்பதான் நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். வேற எதுவும் கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் பாய் இருக்கான் பார்த்தீங்களா? அவன்கிட்டயும் அவ்வளோக்கா பவர் கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா கிரிஃபன் இருக்கு. அது வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா ஐஸ் பாயாலயும் தாக்க முடியாது. நமக்கு தான் எக்கச்சக்கமா சேதாரம் ஏற்படும். அதனால பார்த்தீங்கன்னா, மேல இருக்க அந்த சரின நம்ம டேக் ஓவர் பண்றோம். அங்கே போய் நமக்கு ஏதாச்சும் ஒரு பவர் கிடைக்குதான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம் நம்ம வேட்டைய அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோ சொல்கிறத விட இந்த சாப்டர் முடிவடையுது. மக்களே, என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக லைக் பண்ண தட்டி விடுங்க மக்களே. சரிங்களா மக்களே? அப்போ தான் என்னோட வீடியோ நிறையத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணும். டாடா, பை பை.